Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் மார்ஃபாலஜி 2. இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செகண்ட் எம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் பேப்பர்ல பிரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு சிலபி. இந்த டாபிக்ல நாம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மார்ஃபிம்னா என்ன, பவுண்ட் மார்ஃபிம்னா என்ன, ஃப்ரீ மார்ஃபிம்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இன்னைக்கு கிளாஸ்ல மார்ஃப், அல்லமார்ஃப், இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபிம், டெரிவேஷனல் மார்ஃபிம் அப்படிங்கிற ரிமைனிங் பார்ட் ஆஃப் திஸ் யூனிட், அதாவது செகண்ட் யூனிட் தான் மார்ஃபாலஜி. இந்த செகண்ட் யூனிட்டோட ரிமைனிங் பார்ட் எல்லாம் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். பிஃபோர் வி என்டர் இன்டு த கிளாஸ், a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So in linguistics, morphology refers to the study of the structure and form of words. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் தான், பட் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி இதை நான் சொல்றேன். அப்போ மார்ஃபாலஜி அப்படிங்கிறது என்னன்னா ஸ்டடி ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தைகளை பத்தி படிக்கிறது தான் வந்து மார்ஃபாலஜி, இன்க்ளூடிங் த ஃபார்மேஷன், மாடிஃபிகேஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வேர்ட்ஸ். எதெல்லாம் வச்சு ஒரு வேர்ட் ஃபார்ம் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுது, மாடிஃபை ஆகுறப்போ அது எப்படி மீனிங் கொடுக்குது, எப்படி அதை கிளாசிஃபை பண்ணலாம், ஒரு ரூட் வேர்ட்ல இருந்து ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணா என்ன ஆகும், சஃபிக்ஸ் ஆட் பண்ணா என்ன ஆகும், இதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் மார்ஃபாலஜி. ஓகே, நம்ம ஆல்ரெடி என்னெல்லாம் பார்த்துட்டோம்னா மார்ஃபிம்ஸ், ப்ரீ மார்ஃபிம்ஸ், பவுண்ட் மார்ஃபிம்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது மார்ஃப் அண்ட் அல்லமார்ஃபோட ஆரம்பிக்க போறோம். ஓகே, மார்ஃபோட டெஃபினேஷன் இங்கே கொடுத்துருக்கேன். மார்ஃபிம்னா என்னன்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மீனிங் கொடுக்கறதுல ஒரு ஸ்மாலஸ்ட் வேர்டு, அதுதான் வந்து மார்ஃபிம் அப்படின்னு சொன்னோம். இப்போ மார்ஃப்னா என்னன்னா, இட் இஸ் த பிசிக்கல் ஃபார்ம் தட் ரெப்ரசன்ட்ஸ் த மார்ஃபிம். பிசிக்கலா அந்த வார்த்தை இருக்குது இல்லையா, அந்த சிஏடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை தான் வந்து அந்த பிசிக்கல் ஃபார்ம், அதை தான் வந்து மார்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. சிஏடி அப்படிங்கிறது ஒரு மார்ஃபோட இருக்கு, சிஏடிஎஸ் இது வந்து 2 மார்க்ஸோட இருக்கு. மார்ஃபிமும் 2 தான், மார்ஃபும் 2 தான். ஓகே, ஸோ பிசிக்கல் ஃபார்ம் அது பாக்குறப்ப தெரியுது இல்லையா, அந்த பிசிக்கல் ஃபார்மை பத்தி பேசுறது தான் மார்ஃப். இப்போ அல்லமார்ஃப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அல்லமார்ஃப் இஸ் ஒன் ஆஃப் த மல்டிபிள் பாசிபிள் ஸ்போக்கன் ஆர் ரிட்டன் ஃபார்ம்ஸ் ஆஃப் அ மார்ஃபம். இப்போ மார்ஃபமோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸை தான் வந்து அல்லமார்ஃப்னு சொல்றாங்க. அதாவது கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் கொடுக்குறப்போ ஒரு மார்ஃபிம் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி மீனிங் கொடுக்கும், ஒவ்வொரு மாதிரி மாறும். ஓகே, ஒரு மார்ஃபிம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஒரு மாதிரியும் பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு மாதிரி மாறும் இல்லையா. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கோன்னு சொல்றோம், இதே பாஸ்ட் டென்ஸ்ல சொன்னா என்ன சொல்றோம், ஐ வென்ட்னு சொல்றோம் இல்லையா. இது மாதிரி வர்றது தான் வந்து அல்லமார்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வேர்டு தான், அதோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இன் கிராமர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அதுதான் அல்லமார்ஃப்னு சொல்றோம். இப்ப பாருங்க, இதுலயும் 3-4 டைப்ஸ் இருக்கு, 3 டைப்ஸ் இருக்கு. போனோலாஜிக்கல் அல்லமார்ஃப், அதாவது கேட்கிறப்போ அந்த வித்தியாசம் கண்டுபிடிச்சோம் நம்ம அப்படின்னா அது போனோலாஜிக்கல் அல்லமார்ஃப்னு சொல்றோம். இப்ப பாருங்க, கேட்ஸ், டாக்ஸ், பஸ்ஸஸ், இதுதான் இது வந்து ப்ளூரல் ஃபார்ம். கேட்டோட ப்ளூரல் ஃபார்ம் கேட்ஸ், டாகோட ப்ளூரல் ஃபார்ம் டாக்ஸ், பஸ்ஸோட ப்ளூரல் ஃபார்ம் பஸ்ஸஸ். ஓகே, ஸோ கேட்ஸ், டாக்ஸ், பஸ்ஸஸ். இப்போ இதோட ப்ரொனன்சியேஷன் பாருங்களேன். கேட் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம், கேட்டோட ப்ளூரல் ஃபார்மா கேட்ஸ், இஸ் சவுண்ட் வருது. அடுத்ததா டாக், டாகோட ப்ளூரல் ஃபார்ம் டாக்ஸ், டாக்ஸ். அந்த வந்து பாத்தீங்கன்னா இஸ் வரக்கூடாது, அந்த இடத்துல இஸ், நம்மளுக்கு இஸ் வந்தா தப்பா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம்னு அர்த்தம். ஆக்சுவலா ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் இருக்காங்க இல்லையா, பிரிட்டன்ல பேசுறவங்க, இங்கிலீஷ் பேசுறவங்க எப்படி பேசுவாங்கன்னா டாக்ஸ், டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இஸ் சவுண்ட் வரும், இஸ் the z sound வரும். ஓகே, சோ அடுத்தது பாருங்க, this is buses. ஓகே, buses ன்னு சொல்றோம். இது நம்ம அப்படி சொல்றது தப்பு. ஆக்சுவலா it should be pronounced as buses அப்படின்னு சொல்றோம். ஓகே, இஸ்ன்ற சவுண்ட் தான் ப்ளூரல்ல வருது. ஸோ ஒரு அந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம் அந்த வருது இல்லையா, அந்த கேட்கிறப்ப டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் தெரியுது இல்லையா, அதை தான் போனோலாஜிக்கல் அல்லமார்ஃப். வித்தியாசமா நம்ம கேட்கிறோம் இல்லையா, அது போனோலாஜிக்கல் அல்லமார்ஃப். போனட்டிக் சவுண்ட்ல வர வித்தியாசத்தை போனோலாஜிக்கல் அல்லமார்ஃப்னு சொல்லுவோம். இதை நம்ம டிரான்ஸ்கிரைப் பண்றப்போ இந்த வித்தியாசம் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ மார்ஃபோலாஜிக்கல் அல்லமார்ஃப்னா என்னன்னு பார்க்கலாம். வேரியன்ஸ் பேஸ்ட் ஆன் மார்ஃபோலாஜிக்கல் ரூல்ஸ், அதாவது கிராமட்டிக்கல் ரூல்ஸ் படி டிஃபரன்ஸ் வரும் இல்லையா, அதுதான் மார்ஃபோலாஜிக்கல் அல்லமார்ஃப்ஸ் சொல்றாங்க. நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, ஐ கோ அப்படின்னு சொல்றோம் இல்ல, ஐ சிங் அப்படிங்கிறோம். இதுக்கான பாஸ்ட் டென்ஸ் என்ன, கோ என்னவா மாறும், ஐ வென்ட்னு மாறும். சிங் என்னவா மாறும், ஐ சாங் அப்படின்னு மாறும் இல்லையா. இதுதான் மார்ஃபோலாஜிக்கல்
அல்லமார்ப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஜீரோ அல்லமார்ப்னு ஒன்று இருக்கு. நோ சேஞ்ச் இன் ஃபார்ம் பட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். அதாவது ஃபார்ம்ல எந்த வித்தியாசமும் இருக்காது, ஆனா வேற மீன் பண்ணும். அதாவது ப்ளூரலை மீன் பண்ணும். சிங்குலர்லையும் ஒரு செம்மறியாடு ஷீப்னு தான் சொல்லுவாங்க. நிறைய கூட்டமா ஃப்ளாக்கா இருந்தது, கூட்டமா இருந்தாலும் அதையும் ஷீப் தான் சொல்லுவாங்க. A flock of sheep அப்படின்னு தான் சொல்லுவாங்க. A flock of sheep அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் டீர். டீர்னா தெரியும்ல, மான். மானுக்கும் அதே தான். சிங்குலரும் டீர் தான், ப்ளூரலும் டீர் தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து மார்ஃப் அண்ட் அல்லமார்ஃப். மார்ஃப்னா அப்போ உங்களுக்கு புரியும் இல்லையா, இந்த பிசிக்கல் ஃபார்ம், நம்ம அந்த சொல்ற அந்த சவுண்ட் இருக்குல்ல, அதை தான் வந்து மார்ஃப்னு சொல்றோம். டைப்ஸ் அதே மாதிரி அல்லமார்ஃப்னா என்னன்னு பார்த்துட்டோம். அந்த கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அது ஒரே வார்த்தை என்ன பண்றோம், வேற வேற ஃபார்ம்ல எழுதுறோம் இல்லையா ஒவ்வொரு இடத்துல, அதை தான் வந்து அல்லமார்ஃப் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதோட 3 டைப்ஸ் பார்த்துட்டோம். இப்போ டெரிவேஷனல் மார்ஃபிம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். டெரிவேஷனல் மார்ஃபிம் ஆர் யூஸ் டு கிரியேட் நியூ வேர்ட்ஸ் பை ஆடிங் ப்ரிஃபிக்ஸஸ் ஆர் சஃபிக்ஸஸ் டு பேஸ் வேர்ட்ஸ். ஒரு பேஸ் வேர்ட் இருக்கும். ஓகே, ஒரு வேர்டோட ப்ரீஃபிக்ஸ் சேர்த்தா ஒரு மீனிங் கிடைக்கும், சஃபிக்ஸ் சேர்த்தா வேற மீனிங் கிடைக்கும். ஓகே, அதுதான் வந்து டெரிவேஷனல் மார்ஃபிம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மாறுறப்ப என்ன ஆகும்னா, தே கேன் சேஞ்ச் த மீனிங் ஆர் த பார்ட் ஆஃப் த ஸ்பீச் ஆஃப் த ஒரிஜினல் வேர்ட். அப்படி மாத்துறப்போ ஒரு மீனிங்கோட அதாவது ஒரு வேர்டோட மீனிங்கே எதர் மாறும். எதுல, டெரிவேஷனல் மார்ஃபிம்ல ஒரு வேர்டோட மீனிங்கே மாறலாம், இல்லைன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நவுன்ல இருந்து அட்ஜெக்டிவா மாறும், அட்ஜெக்டிவ்ல இருந்து அட்வர்பா மாறும். அப்படி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து மாறும். எதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. ப்ரீஃபிக்ஸ்ல பாருங்க, அன் டு ஹாப்பி மேக்ஸ் அன்ஹாப்பி. ஹாப்பிங்கிறது ஒரு வேர்ட். ஓகே, நமக்கு புரியும். அதே இது யூஎன் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அப்படியே மீனிங் மாறுதா. அன்ஹாப்பிங்கிறப்போ ஹாப்பினா சந்தோஷம், அன்ஹாப்பினா சேடா இருக்குது. அப்போ அப்படியே ஆப்போசிட் மீனிங் கிடைக்குதா. ஸோ ப்ரிஃபிக்ஸ் மூலமா என்ன ஆயிடுச்சு, இந்த வேர்டே மாறிடுச்சு, வேர்டோட மீனிங்கே மாறிடுச்சு. இது டெரிவேஷனல் மார்ஃபிம் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா பாருங்க, ரீ போடுறோம். இதுக்கு ரைட்டுக்கு ரைட்னா எழுதுன்னு அர்த்தம். ரீரைட்னா திரும்பவும் எழுது அப்படின்னு அர்த்தம். மீண்டும் எழுதுனா அது தப்பு, நீ திரும்ப ரீரைட் பண்ண அப்படின்னா தப்பா எழுதியிருக்க, திரும்பவும் எழுது அப்படின்னா திரும்ப ஃபுல்லா மாத்தி எழுதணும் நீங்க. ஸோ அந்த இடத்துல வாட் டஸ் இட் மீன், அந்த மீனிங் வந்து கண்டிப்பா மாறுது அங்க. ஸோ ப்ரீஃபிக்ஸ்ல எப்படி மீனிங் மாறும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து சஃபிக்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்க, இதே மாதிரி அதிகமா எது மாறும் அப்படின்னு சொன்னா இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து மாறும். அது பார்க்கலாம். ஆடிங் லீட் டு குவிக் மீன்ஸ் குவிக்லி. ஓகே, ஸோ குவிக் கூட எல்வை சேர்த்தோம்னா குவிக்லின்னு மாறும். அப்போ அட்ஜெக்டிவ்ல இருந்து அது என்னவா மாறுது, அட்வர்பா மாறுது. அதே மாதிரி மென்ட், ஆடிங் மென்ட் டு டெவலப் மேக்ஸ் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ டெவலப் அப்படிங்கிறது ஒரு வேர்ப், அதோட மென்ட் சேர்த்தோம்னா என்ன ஆயிடுது, டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நவுன் ஃபார்மா அது மாறிடுது. ஓகே, ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மாறுது சஃபிக்ஸ்ல. ஸோ எப்படி மாறுறத நம்ம என்ன சொல்றோம்னா டெரிவேஷனல் மார்ஃபிம்னு சொல்றோம். ஓகே, ஸோ ஒரு சஃபிக்ஸோ ப்ரீஃபிக்ஸோ ஆட் பண்ணி மீனிங் மாறுச்சுன்னா இட் இஸ் டெரிவேஷனல் மார்ஃபிம். அடுத்ததா இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபிம்னா என்னன்னு பார்க்கலாம். இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபிம் மாடிஃபை a word to express different grammatical categories such as tense, number or possession without changing the word's core meaning or parts of speech. இப்போ டெரிவேஷனல் மார்ஃபிம்ல என்னாச்சு அப்படின்னு சொன்னா மீனிங் மாறுச்சு, ஆனா இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபிம்ல மீனிங் மாறாது. ஓகே, பாருங்க, டென்ஸ் மீனிங் வந்து மாறாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டோட ப்ளூரல் ஃபார்ம் கேட்ஸ், அங்க வந்து இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபிமா இங்க எஸ் ஆட் பண்ணியிருக்கோம், ஆனா மீனிங் மாறல. ஒரு கேட்டோட ப்ளூரல் ஃபார்ம் தான் கேட்ஸ். ஓகே, அதே மாதிரி வேர்ப்ல பாருங்க, வாக்கோட ப்ளூரல் ஃபார்ம் சாரி பாஸ்ட் டென்ஸ் வந்து வாக்ட். மீனிங் மாறல, இல்ல நடக்கிறத பத்தி தானே பேசுது. ஸோ மீனிங் வந்து மாறல. இங்கே வந்து சஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், ஆனா என்ன பண்ணல நம்ம அப்படின்னு சொன்னா இங்க மீனிங் மாறல. அடுத்ததா பாருங்க, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ல ஐஎன்ஜி சேர்ப்போம் பாத்தீங்களா, ரன், ரன்னிங், வாக், வாக்கிங், பிளே, பிளேயிங். அந்த இடத்துல மீனிங் மாறுமா, ஆன்கோயிங் ஆக்ஷனை சொல்லும், ஆனா மீனிங் மாறாது. ஸோ இதுவும் வந்து இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபிம். இதெல்லாம் இன்ஃப்ளெக்ஷன், மீனிங் மாறலைன்னா இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபிம். அட்ஜெக்டிவ்ல பாருங்க, ஏர் சேர்க்கிறோம், டாலோட இஆர் சேர்க்கிறப்போ இது வந்து ஏன்னா கம்பேரிஷன் தானே. ஓகே, ஸோ இந்த கம்பேரிட்டிவா இது மாறிடும். ஓகே, அடுத்தது சூப்பர்லேட்டிவ் டிகிரிலையும் எஸ்ட் சேர்க்கலாம், டால், டாலர், டாலஸ்ட் அப்படின்னு சேர்க்கிறப்ப மீனிங் வந்து மாறாது. ஓகே, இந்த மாதிரி சஃபிக்ஸ்லையும்
நிறைய மார்ஃபிம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா மீனிங் மாறாம வந்தா அதை இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபிம்னு சொல்றோம். மீனிங் மாறுச்சுன்னா அது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல டெரிவேஷனல் மார்ஃபிம். ஓகே, ஸோ இதுதான் மார்ஃபாலஜி பத்திய ஒரு ஐடியா உங்களுக்கு. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இது பாருங்க, கன்க்ளூஷனோட நம்ம முடிச்சுக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் தீஸ் கான்செப்ட்ஸ் இஸ் ஃபண்டமெண்டல் இன் த ஸ்டடி ஆஃப் மார்ஃபாலஜி அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் எனி லாங்குவேஜ். ஸோ இது எல்லாமே ஃபண்டமெண்டல் பேசிக் கான்செப்ட்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஒரு மார்ஃபாலஜி மொழியியல் படிக்கிறவங்க இதை பற்றி தான் ரொம்பவே டீட்டெயில்டாக படிப்பாங்க. ஸோ ஐ ஹோப் யூ லைக் மை explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching. So இதோட உங்களுக்கு மார்ஃபாலஜி முடியும்.